இது லேடி சீட்டு தானே சொல்லுங்க. இது லேடி சீட்டா இல்லையா? இங்க பாரு, எங்க லேடி சீட்டு தானே போட்டிருக்கு. இதுல பக்கத்துல உட்காருன்றீங்க என்ன பார்த்து. என்ன பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு அவரு. இது லேடி சீட்டு தானே. ஜனங்களே பாத்தீங்களா? இப்போ சீட்டே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சரி நம்ம சீட்டு இல்லை இது மாதிரி கேட்கலாம். சீட்டு ரெண்டு, பின்னாடி சீட்டு ரெண்டு இருக்கு. இது வந்து ஜென் சீட் இல்லையே, ஜென் சீட்டா எனக்கு ஒன்றும் புரியல. அவரு வயசானவர், சரி உக்காந்துட்டாரு. உங்களுக்கு பக்கத்துல உட்காருன்னா உட்காருங்க, இல்லைன்னா பின்னாடி போய் உட்காருங்க. இப்போ அவர் எழுப்பி நீங்க என்ன சாதனை பண்ண போறீங்க? அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சொல்றேன், இப்போ வரைக்கும் சரி, ஒரு பையன் வந்து ஒரு லேடி சீட்ல உட்காந்தா ஏந்துருங்க இது லேடி சீட்டுன்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நீ எங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, ஜென் சீட்ல உட்காராத பெண்களே கிடையாது. அதுக்குன்ட்டு இது வந்து ஜென் சீட்டுங்க ஏந்துருங்க அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன், யாருமே சொன்னது கிடையாதுங்க. நாங்க வந்து இப்பெல்லாம் பண்றோம், நீங்க ஏன் பண்ண மாட்டீங்களா கேட்கல. அவரு உக்காந்துட்டு இருக்காரு, பக்கத்துல இடம் இருக்கு, முடியலன்னா பின்னாடி உட்காரு. அப்படி நியாயம் கட்டி என்ன பண்ண போறீங்க ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போனு தான். எல்லாருமே இன்ஃபுளுசர் ஆயிட்டாங்களே, நம்மளும் போன் எடுத்து வீடியோ போட்டா ட்ரெண்டிங் ஆயிருவோம், நம்ம நியாயத்தை வந்து தட்டி கேட்டுட்டோன்னு. என்னடா இது? நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல பண்ணுங்க.